அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திக்ரு ரொம்ப மகத்துவமான திக்ரு. இந்த திக்ரை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா 10 பலன்களை 10 லட்சிய கனவுகளை நமக்கு உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனமாக இருக்கு. இந்த வசனத்திற்கு பிறகு ஒரு சம்பவமும் இருக்கு. அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 10 பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், அதாவது எனக்கு இப்போ கெட்ட நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தகர்த்தெறிந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தியை பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நமக்கு இது ஏற்படுத்துது. அடுத்தது நம்முடைய துஆவிற்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்குது. பல வருஷமா கேட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நல்லா உடனடியாக கபூலாக்கி தருவோம். அடுத்தது மனக்கவலையை இது மாயமாக்குது. அடுத்தது வருமானத்தை அதிகரிக்குது. அடுத்தது கடன்களை காணாமல் ஆக்குது. இன்றைக்கு நம்முடைய பலருடைய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான். அதை தீர்க்கறதுக்கு இந்த திக்ரை கையில் எடுத்தாலே போதும். அடுத்தது பல வருஷமாக நான் கேட்குறேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை ஒதுங்க. அடுத்தது நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குது. மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடைபெறுது. இன்னும் நம்ம நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு நமக்கு நசீபாக கிடைக்குது. அவங்க நம்ம மேலே கோபமாக இருந்தால் கூட இந்த ஒரு திக்ரை சொல்லும்போது அவங்களுடைய கவனத்தை எல்லாம் நம்ம மேலே திருப்பி அவங்கள அன்பாக மாற்றி தர்றான். அடுத்தது நம்முடைய நோய்களை இது லேசாக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பலருடைய தேடல்களுக்கு இந்த ஒரு திக்ரில் தீர்வு இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சவால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இந்த திக்ரை மட்டும் நீங்கள் எப்படியாவது 13 முறை நீங்கள் ஓதிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் துஆவை செஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரத்துக்குள்ள நீங்கள் விரும்பக்கூடிய அந்த தேவை உங்களுக்கு நடந்து முடியும். அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த அளவு ஒரு சிறந்த திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இந்த திக்ரு எப்படிப்பட்டது, இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனம் நபி யூசுப் அலைஹி வசல்லம் அவர்கள் ஓதிய வசனம். அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஓதுறாங்க அப்படின்னா 40 ஆண்டு காலமாக தனது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து அவங்கள பார்க்கும்போது இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு நற்செய்தியான ஒரு தருணம். அந்த தருணத்தில் நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் ஓதுறாங்க. நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை நம்ம போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி காணாமல் போனாங்க, அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன, அவங்க எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை சந்திச்சாங்க, அல்லாஹ் எப்படி அவங்கள சேர்த்து வச்சான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அழகான ஒரு வரலாறு. ஏன்னா அல்லாஹ் தஆலாவே தனது திருக்குரானில் சொல்கிறான் அழகான வரலாறு அப்படின்னு. இன்னும் ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகை இப்படி வர்ணிச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அழகையே 2ஆக பிரித்து நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டு மிச்ச பகுதியை தான் இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க. நம்மள பலருமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நிறைய மனிதர்களை அழகாக இருக்குது, இவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பூமிக்குமே அல்லாஹ் பாதி தான் கொடுத்துருக்கான். நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதியை கொடுத்துருக்கான் அப்படின்னா எந்த அளவு அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்ம நுழையும் போது யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்குமே கொடுப்பான். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சொர்க்கத்தில் நுழையும் போது நம்முடைய
உயரம் எப்படி இருக்கும், அழகு எப்படி இருக்கும், ஆயுசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதில் நம்மளுடைய அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகை போல இருக்குமா. அல்லாஹ்தாலா பெரும் கொடையாளனாக இருப்பதற்கு இது ஒன்றே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கும்போது ஓதிய நமக்கு 10 பலன்களுக்கு மேலே அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷாஉ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம். இதனுடைய பொருள், நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய ரப்பு தான் நாடியவற்றை மிகவும் நுட்பமாக செய்கிறவனாக இருக்கிறான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன், மிக்க ஞானமுள்ளவன். இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிச்சாலே போதும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அல்லாஹ் நாடியதை நுட்பமா செய்வான். அவனை விட நுட்பமானவன் வேற யார் இருக்க முடியும்? நம்முடைய ரப்பு நுட்பமானவனா இருக்கிறான். அவன் நினைச்சதை செய்வான். நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டும்தான். எல்லாவற்றையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான வசனத்தை நீங்க இன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ள 13 முறை ஓதிக்கோங்க. ஏன் இந்த திக்ரை 13 முறை ஓதணும் அப்படின்னா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரையும் சேர்த்தா 13 நபர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து 12 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவர்களையும் சேர்த்து 13. அதனால நம்ம இந்த திக்ரை 13 முறை நம்ம ஓதணும். இந்த திக்ரை எல்லா நாட்களிலும் ஓதலாம், எல்லா நேரத்திலும் ஓதலாம். இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய மிக முக்கியமான நேரங்களில் இதை தேர்ந்தெடுத்து ஓதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். இந்த ஒரு திக்ரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலாவை எப்படிப்பட்ட தன்மையை கொண்டு அழைக்கிறோமோ அதற்குரிய பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கியது. நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நன்கு அறியக்கூடியவனா இருக்கிறான். நம்ம நாடுற விஷயத்துல கண்டிப்பா அல்லாஹ் நாடினா கண்டிப்பா அதை கொடுப்பான். அதனால நம்பிக்கையோட இதை நீங்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்பிக்கையோட ஓதி பாருங்களேன். ஓதுனதுக்கு பின்னாடி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நற்செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த அளவு இது நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வசனம். சொல்லி பாருங்க மனதால இஹ்லாஸோட. அதற்கு பிறகு பாருங்க உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்க இந்த ஒரு வசனத்தையே ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. இதற்கு பிறகு என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா இதை நீங்கள் மன தூய்மையோட ஓதலை, இதனுடைய அர்த்தத்தை ஓதலை புரிஞ்சு அப்படின்னு தான் அர்த்தம். எனவே இதனுடைய பொருளை புரிஞ்சு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு நற்செய்தியை கொடுத்தது போல நம்மள பலரும் பல வருடங்களாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் நம் அனைவருக்குமே கொடுத்து அருள் புரிவானாங்க. ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.